வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பணத்துக்காக ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பணம் ரொம்ப முக்கியம்தான். அதே சமயம் வேற சில விஷயங்களும் முக்கியம் தானே. கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சது, அப்புறம் உடம்புக்கும் பிடிச்சது. ஆனா உங்க ரீட்டா அண்ணியோட லைஃப் இப்பவும் அப்படியேதான் இருக்கு. அதே தாகம், ஒரு முழுமை இல்லாதது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும். ரீட்டா, சொல்லுங்க. இந்த ஃபிளாட் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்குங்க. சரி, ஓகே. ரீட்டா, நான் உனக்கு ஒரு நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த சொசைட்டியோட தலைவரோடது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவருக்கு கால் பண்ணு. எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. உங்களை வெளி வேலை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, அப்போ எனக்கு வீட்ல வேலை. அட, நான் வேலை செஞ்சுதானே ஆகணும். அட, நான் வேலைய செய்யாதவங்க கிட்ட தானே வேலைய பத்தியே பேசிட்டு இருக்கேன். ரீட்டா, நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். அது நான் உனக்கு ஒரு நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த சொசைட்டியோட தலைவரோடது. ஹலோ தலைவரே. சொல்லுங்க மேடம். நான் ரீட்டா பேசுறேன். உங்களோட நம்பரை என் ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு. ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு கால் பண்ண சொன்னாரு. ஆமாமா, சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும்? என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, அவரால செய்ய முடியாத வேலைய நீங்க செய்வீங்கன்னு சொன்னாரு. ஆமா ஆமா, கண்டிப்பா. நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன். என் டியூட்டியே நான் வேலை செய்யறது தானே. நிச்சயமா? நிச்சயமா. நீங்க என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் முடிச்சிடறேன். வேலையா? ஆமா, அதுவும் வேலைதான். நீங்க என் முன்னாடி வந்தீங்கன்னா அது என்ன வேலைன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். வேலை வந்துருச்சு. நம்ம டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இவங்கள போய் ஒரு கை பாத்துருவோம். தலைவரோட பேரை கேட்டதுல இருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முழுசா சந்தோஷத்தை கொடுப்பாருன்னு. நான் அந்த கதவை திறக்க போயிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான சந்தோஷம் இருந்தது. நீங்களா? வேற யாராவது வராங்களா என்ன? இல்ல இல்ல. போகும்போது என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டியை டவ் பண்ணி கேரேஜில் விட்டுட்டு தான் இப்போ வரேன். முதல்ல என்ன நினைச்சேன்னா, அங்கேருந்து அப்படியே டாக்ஸி பிடிச்சி ஆஃபீஸ் போயிடலாம் தான் நினைச்சேன். சரி, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போலான்னு இங்கே வந்துட்டேன். இந்தாங்க ஷர்ட். நானும் வரவா குளிக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எப்போ பார்த்தாலும் உனக்கு ரொமான்ஸ் யோசனை தான் இருக்குமா? எனக்கு டைம் ஆகுது, எனக்கு கிளம்பு. என்ன பண்றது, கடவுள் என்ன படைக்கும் போதே ரொமான்டிக்கா படைச்சிட்டாரு. ஹலோ. ஹலோ மேடம், நீங்க கேப் புக் பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிஷம். என்னங்க, நீங்க கேப் புக் பண்ணீங்களா? இந்த கேப்காரங்க வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு உங்க மாதிரி ஆளுங்க தான் கிடைக்கிறாங்க, குறைஞ்ச டைம் எடுத்துக்கிறவங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துட்டு இருக்காரு. ஓகே மேடம். நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். சரி, ஓகே, வண்டி எடுங்க. ஓகே சார். அடேங்கப்பா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கலாமா? ஒரு மாத்திரை சாப்பிட்டா வயசானவங்க வயசு பசங்கள ஆயிடுவாங்களா? நிறைய பேர் இந்த டேப்லெட்டை சாப்பிட்றாங்க சார். அட, நீங்க என்ன இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? நீங்களும் இந்த டேப்லெட் சாப்பிட்றீங்களா என்ன? இல்ல சார், எனக்கு அதுக்கு அவசியமே இல்லை. ஆனா யாரெல்லாம் இந்த டேப்லெட் சாப்பிட்றேன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அட்டகாசமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நல்லா வேலை செய்யும் போது அதோட பேரும் ஃபேமஸ் ஆகும்ல. அப்படின்னா சரி, அந்த இடத்துக்கு நாம அப்புறமா போய்க்கலாம். முதல்ல ஏதாவது மெடிக்கல் ஸ்டோருக்கு போங்க. சரி சார். நான் அந்த தலைவரை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அவரு எப்ப வருவாரு? அவர் வந்தா என்னோட வேலையும் முடிஞ்சிரும்னு. அப்ப கரெக்டா டோர் பெல்லும் அடிச்சது. என்ன சொல்லுங்க? இல்ல, நீங்க தான் ஃபோன் பண்ணிருந்தீங்க. வீட்டுக்கு வந்தா சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க. நான் சொசைட்டியோட தலைவருக்கு தானே ஃபோன் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு இல்லையே சார்.
ஆமா, அந்த தலைவரே நான் தான். சொசைட்டில எனக்கு 3 ஃபிளாட்ஸ் இருக்கு. அதோட நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கூட. ஓ அப்படியா? அப்போ நீங்க தான் சொசைட்டி தலைவரா? ஆமா. எப்பவாவது யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னா முதல் தடவை அவங்கள பார்த்ததுமே நமக்கு தோணும். அதே மாதிரி ஃபீலிங் தான் தலைவரை பார்த்ததும் எனக்கு தோணுச்சு. அட தலைவர்லாம் என்னங்க, நான் ஒரு சேவகன். யார் என் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நான் செஞ்சிருவேன். உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? உள்ள வாங்க, நானே சொல்றேன். உள்ளயா? கிச்சன் உள்ள இருக்கிற டேப்ல இருந்து தண்ணியே வரமாட்டேங்குது. அவன் இந்த டேப்லெட் தான் கொடுத்தான். அவன் என்ன சொன்னான்னா, டீ கூட எடுத்துக்கணுமா, இல்ல சூடானா பால் கூடவா. இந்த மாத்திரை சாப்பிட்டா 1 ஹவருக்கு செம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஏன் அதை விட அதிகமா கூட கொடுக்கும். அப்படியா? நீ ஒண்ணு பண்ணு, ஏதாவது டீ கடை இருக்கான்னு பாரு. அங்க போய் டீ ஆர்டர் பண்றேன், கூடவே இதையும் சாப்பிட்றேன். அப்பதான் வீட்டுக்கு போறதுக்கு கூட இது கரெக்டா வேலை செய்யும். டீ கடை எங்க இருக்கு? டீ கடை சார், அங்க முன்னாடி டீ கடை இருக்கு பாருங்க, அங்க போய் குடிக்கலாம். வாங்க. வாங்க சார். இவ ரொம்ப ஹாட்டா இருக்காளே, இவளை பத்த வைக்கிறதுக்காக நாம இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட பலத்தை இந்த மாத்திரைய பார்த்துக்குன்னு நினைக்கிறேன். இவளை நாம பார்த்துக்கலாம். நான் உங்களுக்காக பிஸ்கெட் எடுத்துட்டு வந்தேன். நீங்க அதுக்குள்ள இவ்ளோ சூடா டீயை குடிச்சிட்டீங்க. ஆமா, எனக்கு சூடான டீனா ரொம்பவே பிடிக்கும். அப்படியா? அவரு என்ன தொட்டதும் எனக்கு என்னோட ரொமான்டிக் மூடு அதிகமாயிடுச்சு. என்னோட இளமையும் இந்த மாதிரி ஒரு உறவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தது. என்னாச்சு? இது வரைக்கும் யாரும் என்ன தொட்டதுல இந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்ல. என்னை விட்டு தூரமா இருங்க, இல்லனா என்னால நீங்க பலவீனமாயிடுவீங்க. இவளை பார்த்தா ரொம்பவே தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கே. எனக்கு தெரியும், தண்ணி டேப்பெல்லாம் ஒரு கதை தானே. என்னாச்சு? யாராவது வந்துட போறாங்க. நான் போய் கதவை அடிச்சிட்டு வரேன். எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஃபீலிங், இதே ஃபீலிங் எனக்கு அடிக்கடி கிடைச்சதுன்னா என்னோட வாழ்க்கையில அது இதை விட சந்தோஷமே இருக்காது. என்ன நீங்க ஏசிலையும் நல்லா வேர்க்க வச்சிட்டீங்க. நானும் என்னோட வாழ்க்கையில உங்களை விட ஹாட்டான பொண்ணு பார்த்ததே இல்ல. நிஜமாவா? கண்டிப்பா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.